இங்கே பாருங்க பால் கொண்டு வரணும் அம்மாக்கள்லாம். பால் செம்புக்குள்ள பால். எங்களுக்கு சிவகாமி அம்மா. மூன்றல் பகுதியை நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். உணவு கொண்டு வர காட்சி வந்து பார்க்குறீங்க பாருங்க. எல்லாருக்குமே வந்து தீர்த்தம் வழங்குற காட்சியை வந்து பார்த்து கொண்டு பாருங்க. ஆலய முன்றல்ல எவ்வளவு பக்தர்கள் இங்கே இன்றைய நாளில் வந்து கூடிக்காங்க பாருங்க. பிள்ளைகள் நாங்கள் அம்மா, பிள்ளைகள் நாங்கள், பிள்ளைகள் நாங்கள். சர்பத் வந்து கொடுத்து நிற்கணும். இங்கே வாருங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிகு யாழ்ப்பாணம் கோண்டாவில் தில்லியம்பதி அருள்மிகு சிவகாமி அம்மன் தேவஸ்தானுடைய வடாந்த உற்சவ காணொலிகள் எங்களுடைய மதுவிலக் யூடியூப் தளத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தீர்த்த உற்சவம் வந்து இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நாளில் இந்த தீர்த்த உற்சவம் வந்து எப்படி இடம்பெற்றது என்று சொல்லித்தான் இந்த காணொலி வாயில வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கொடித்தம்பு பூசை வந்து இடம்பெற்று அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வசந்த மண்டப பூசை, அதன் பின்னதாக அங்கே சிவகாமி தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆலய உள்வீதி வலம் வந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெளி வீதி வந்து வெளியில் வீதியில் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த உற்சவம் வந்து நடக்கும். இன்றைய நாளில் இப்படியெல்லாம் இடம்பெற்றது. பக்தர்கள் வந்து இவ்வளவு பேர் வந்து கலந்து கொண்டார்கள் என்றதான் இன்றைக்கு இந்த காணொலி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். யாராவது எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள்.
அங்கே அம்பிகை சிவகாமிக்கா இப்பொழுது உள்வீதி வலம் வர இருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். உள்வீதி விளம்பரம் இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தீர்த்த உற்சவம் என்றபடியாக பாருங்க, ஆலயத்தினுடைய உள் பகுதியில் வந்து பாருங்க நிறைய பெண்கள் இந்த பால்குட பவனி வந்து இருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே தங்க இறுதி வாகனத்திலே அம்பிகை அமர்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க. முழுவதும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளாய் ஜொலிக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க. அம்பிகை சிவகாமித்தா இப்பொழுது உள்வீதி வலம் வந்து இப்போ வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். வெளிவீதி வந்து தீர்த்தமாடுறதுக்காக அந்த தேர்க்கோட்டையினுடைய அந்த முன்பகுதியில் இந்த ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் இதெல்லாம் வந்து தீர்த்த நிகழ்வு வந்து இடம்பெற இருக்கின்றது. இதனையொட்டி ஏராளமான இதில் பாருங்க பெண் பக்தர்கள் இந்த இடத்துல பால்குட பவனி எடுத்து வந்திருக்கிற அந்த காட்சியை வந்து இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி இருக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீர்கள். தொடர்ச்சியாக இந்த பால்கோட பவனி வந்து எடுத்த பக்தர்கள் இப்போ ஆலய வெளி வீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து கண்டு கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க. இது தீர்த்த உற்சவத்துக்காக அங்கே வெளி வீதி வருகின்ற காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அங்கே
இங்கே தீர்த்தமாடுவதற்காக இப்பொழுது சிவகாமி தாய் வெளிவீதி வருகின்ற காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. ரோஹரா அங்கே முழுவதும் மஞ்சளாய் தங்க நிற வாகனத்திலே அங்கே முழுவதும் மஞ்சளாய் தங்க வாகனத்திலே வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். தீர்த்த உற்சவம் வந்து இடம்பெறுகின்ற இடத்துக்கு இப்பொழுது அம்பிகை சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. இங்கே அம்பிகைக்கான இந்த தீர்த்த உற்சவத்துக்காக அங்கே அடியவர்கள் ஒவ்வொரு வருதும் பாருங்கோ தங்களுடைய கைகளில் வந்து பாருங்க ஒவ்வொரு பொருட்கள் வந்து கொண்டு வராங்க. பால், தயிர், இந்த மாதிரியாக நிறைய விடயங்கள், விபூதி, சந்தனம், குங்குமம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இதில் பாருங்கள் ஒவ்வொரு கைகளில் வந்து கொண்டு போகிறத வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பால் கொண்டு வரணும் அம்மாக்கள்லாம். பால் செம்புக்குள்ள பால், இங்கே பாருங்க தேன் மாதிரி இருக்குது, தேன். அங்கே கரும்பு கொண்டு வரணும். ஒவ்வொரு பொருட்களும் அப்படியே வரிசையாக வந்து கொண்டு இருக்கு பாருங்க. இங்கே தீர்த்த உற்சவத்துக்காக பக்தர்கள், பெண் பக்தர்கள் வந்து கொண்டு வர அந்த பொருட்களை இந்த இடத்துல வந்து பாருங்க ஒன்றாக எடுத்து வாங்கி இதில் வைக்கிற காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. பால், தயிர், தேன் எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. கரும்பு எல்லாமே வருது. பலாப்பழம், உடைச்ச பலாப்பழம் வருது. மாம்பழம், மாதுளம்பழம், பல வகைகள் எல்லாமே வருது.
இப்போ அந்த பால்குடம் மேந்தியக்கூடிய பால்குடங்கள் இப்போ பாருங்க அங்கே அம்பிகைக்கு அங்கே அபிஷேகம் செய்யப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள்.
அம்பிகைக்கான அபிஷேகங்கள் எல்லாமே வந்து இதில் தீர்த்த உற்சவம் வந்து நிறைவுக்கு வருகின்றது. பாருங்க, அம்பிகை அங்கே தீர்த்தமாடிய அந்த தீர்த்தத்தால் இப்போ எல்லோருக்கும் வந்து எல்லாருக்குமே பாருங்கள், ஐயா அதில் நிறைய கூடத்தில் மாவெளியால் வந்து எல்லாருக்குமே அதில் தெளிக்கிறார். எல்லாருக்குமே அம்பிகையுடைய தீர்த்தத்தால் இங்கே ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது. தீர்த்தமாடி நிறைவேற்றி இங்கே அம்பிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விழா உபயோகாரர்கள் இங்கே உணவு கொண்டு வர காட்சி வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, பிரசாதம் பாருங்க. ஆலய முன்றல்ல எவ்வளவு பக்தர்கள் இங்கே இன்றைய நாளில் வந்து கூடிக்காங்கன்னு பாருங்க. எல்லாருமே இந்த முன்றெல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே தீர்த்தத்தால் ஐயா அவர்கள் அங்கே பாருங்க ஆசீர்வாதம் வந்து வழங்குறார். எல்லாருமே அந்த அம்பிகையினுடைய தீர்த்தத்தால் ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. பஜனை என்ன நடக்குது? கோமாதாவுக்கு இங்கே உணவு வழங்க வைக்கப்பட்டிருக்கிற காட்சியை வந்து பார்க்குறீங்க. இப்பொழுது சிவகாமி தாய் வெளிவீதி வருகின்ற காட்சி வந்து தொடர்ச்சியாக வந்து இடம்பெறும். அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தீர்த்தம் வந்து வாங்குறதுக்காக இல்லை பக்த கோடிகள் எல்லாமே வந்து நிற்கிற காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க,
எல்லாருமே இதில் தீர்த்தம் வாங்குறதுக்கான கையில் செம்புகள் போத்தல்களோடு எல்லாம் நிற்கலாம். ரோஹரா இல்லை தேர் கொட்டக பின்புறத்தில் வந்து இப்போ ஒரு பகுதியினர் வந்து பார்த்துக்கிச்சுன்னா இதில் எல்லாருக்குமே வந்து தீர்த்தம் வழங்குற காட்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. தீர்த்தம் வாங்குறதுக்கு இப்போ எல்லாரும் போட்டி போடுறதுக்காக பார்க்கக்கூடியமாக இருக்குது. எல்லாருமே கிடைக்கிற என்ன கிடைக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. தீர்த்தமாடி இந்த இருப்பிடத்திலிருந்து அம்பிகை வெளி வீதி வருவதற்காக அங்கே சிவகாமி தாய் புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. ஆலய முன்றலிலிருந்து இப்பொழுது புறப்பட்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்ப்போம். ஆலய முன்றலிலிருந்து அங்கே பாருங்க அம்பிகை தங்க எருது வாகனத்திலே அங்கே முழுவதுமாக அங்கே மஞ்சள் நிறத்திலே இங்கே வீதி வலம் வருகின்ற அந்த அழகாக வந்து பார்க்குறீர்கள். ரோஹரா இன்றைய நாள் இங்கே மத்திய புலம்பெயர் இன்றைய தண்ணீர் பந்தல் இன்றைய நாளில் அனுசரணையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி சிவலிங்கம் புவனேஸ்வரி குடும்பம் கோண்டாவில் தில்லையம்பதின்னு சொல்லி போட்டிருக்குது. இவங்க இன்றைய நாளில் இந்த காலையும் மாலையுமான இந்த தண்ணீர் பந்தலை வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கும் அம்பிகையினுடைய அருள் வந்து கிடைக்க மத்திய புலம்பெயர் ஒன்றிய தண்ணீர் பந்தலில் அங்கே பூஜைகள் வந்து நிறைவேற்று இப்பொழுது சிவகாமி தாய் இப்பொழுது தெற்கு வாயில் நோக்கி செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். தெற்கு வாயிலில் இங்கே முதலாவதாக இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, பலசர கடை. இந்த கடையில் இப்போ பூஜைகள் வந்து நடந்துன்னு இருக்குது. காத்து அருளுவா ஆடிவா எங்களை காத்து அருளுவா அம்மா சிவகாமி அம்மா தீர்த்தமாடி வாரா சிவகாமி அம்மா தீர்த்தமாடி வாரா தீர்த்தமாடி வாரா தீர்த்தமாடி வாரா தீத்தோம் என்று தீர்த்தமாடி வாரா தீத்தோம் என்று தீர்த்தமாடி வாரா அம்மா வாரா அம்மா வாரா சிவகாமி அம்மா வாரா அம்மா வாரா அம்மா வாரா சிவகாமி அம்மா வாரா அம்மா வாரா அம்மா வாரா சிவகாமி அம்மா வாரா அம்மா வாரா. அம்பிகை இப்பொழுது ஆலயத்தினுடைய தெற்கு வீதியில் அமைந்திருக்கின்ற மண்டபப்படியில் இப்போ வந்து பூஜைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. தாயல்லவோ எங்களுக்கு சிவகாமி அம்மா தாயல்லவோ எங்களுக்கு சிவகாமி அம்மா பிள்ளைகள் நாங்கள் அம்மா பிள்ளைகள் நாங்கள் உந்தன் பிள்ளைகள் நாங்கள் உந்தன் பிள்ளைகள் நாங்கள் தாயல்லவோ எங்களுக்கு சிவகாமி அம்மா தாயல்லவோ எங்களுக்கு சிவகாமி அம்மா அம்மா தாயே அம்மா. அம்பிகை சிவகாமி தாய் இப்பொழுது தெற்கு வாயிலிருந்து இப்பொழுது அங்கே இருக்கின்ற மண்டபப்படிகளில் பூசைகள் எல்லாமே வந்து நிறைவேற்றி இப்பொழுது ஆலயத்தினுடைய பின்புறமாக மேற்கு வாயில் நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். மேற்கு வாயிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற மண்டபப்படியில் வந்து இப்பொழுது பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஆலயத்துடைய மேற்கு வாயில் இருக்கிற முதலாவது மண்டபப்படி அங்கே பூஜைகள் நடைபெற்று அங்கே பிரசாதங்கள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே பின்வாயில் மேற்கு வாயிலுடைய நடுப்பகுதியில் இருக்கிற மண்டபப்படி இப்பொழுது அம்பிகை இங்கே வந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, இங்கே அடிக்கிற வெயிலை பாருங்க, வெயில் எப்படி கொளுத்தி எறியுதுன்னு சொல்லி எல்லாருமே இணலுக்கெல்லாம் நிற்கணும்.
இங்கே வந்து சர்பத் வந்து வச்சுக்காங்க சர்பத். ஆலயத்துடைய பின் வீதியில் இப்போ சர்பத் கொடுக்க போயினோம். கவனம் கவனம். அடிக்கிற வெயிலுக்கு தான் சரி. அம்மா நாங்கள் சர்வ் பண்ணி விடுங்க. வளமான வாழ்வு ஓடும் அம்மா, அம்மா வளமான வாழ்வு ஓடும் சிவகாமி அம்மா. ரோஹரா இப்பொழுது சிவகாமி தாய் ஆலயத்தினுடைய மேற்கு வீதி முடிகிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு மண்டபப்படி வைக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து இதில் பூஜைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு பிரசாதமாக இங்கே சுண்டல் வந்து வச்சுருக்காங்க. குழந்தை ஆடு அம்மா எழுந்து ஆடு 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 சுழண்டு ஆடு எழுந்து ஆடு எழுந்து ஆடு அம்மா படம் பிரித்து ஆடம்மா படம் பிரித்து ஆடம்மா படம் பிரித்து ஆடம்மா படம் பிரித்து ஆடம்மா. அம்மா அம்மா தாயே தாயே சிவகாமி சிவகாமி அம்மன் கோயிலே அம்மா நாகமாடி ஆடு வராவே. சிவகாமி அம்மன் கோயிலே அம்மா நாகமாடி வராவே. அம்பிகை சிவகாமி தாய் இப்பொழுது ஆலயத்துடைய வடக்கு வீதியிலே அமைந்திருக்கிற மண்டபப்படி முத்தொழியன் ஃபோட்டோ மீடியாவுடைய மண்டபப்படியில் இப்போ வந்து பூஜைகள் வந்து நடக்க போகுது. அம்பிகைக்கு பிரசாதமாக இன்றைய நாளில் பேரிச்சம்பழம் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது. அம்பிகை இப்பொழுது ஆலயத்துடைய வடக்கு வீதியிலிருந்து மீண்டும் ஆலயத்துடைய முன்றல் பகுதி நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். வருகின்ற வேளையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் 2 தண்ணீர் பந்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்பத் வந்து கரைச்சி நேற்றையும் கொடுத்தவங்க இன்றைய நாளையும் வந்து இதில் சர்பத் வந்து கொடுத்து நிற்கணும். இங்கே வாருங்க. ஓகே, சர்பத் வந்து கொடுத்து நிற்கிறாங்க. அப்படியே அம்பிகை அங்கே ஆலயத்துடைய மூன்றலை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சி பின்னே சண்டேஸ்வர பெருமான் வருகை தந்து கொண்டிருக்க. அதன் பின்னே இங்கே பக்தர்கள் எல்லோருமே ஒன்று கூடி இங்கே வரும் பஜனைகளை பாருங்கள். பஜனை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தில்லியம்பதி சிவாமி அம்மாள் திருமண மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இதில் அன்னதானம். எல்லாமே ஒரு பகுதி வந்து சாப்பிட்டு வெளியில் வராங்க. உங்களுக்கு வந்து அன்னதானம் வந்து போட்டுருக்காங்க. திருமுகத்தை
ஒரு முறை காட்டுக்கோ தம்பிக்கு காட்டுக்கோ எடுக்கன்னு சொல்லக்கூடாது. அம்பகை மீண்டும் மறுபடியுமாக அங்கே ஆலயத்துடைய முண்டலுக்கு வருகை தந்துக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, இனிது இன்றைய நாள் தீர்த்த உற்சவ பகல் காவணிகள் வந்து நிறைவு பெறுகிறது. மறுபடியும் இரவு நேர காணொளி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்றைய நாளில் மாலை நேரம் அங்கே கொடியிறக்க வைபவம் வந்து இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியை என்னுடைய மதுவிலக் யூடியூப் தளத்தில் நீங்கள் கண்டு மகிழலாம் என்றையும் வந்து சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த காணொளி வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.